தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது தொடர்பாக சென்னையில் 22ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு வேண்டுகோள். மருத்துவம், பொறியியல் படிப்புகளை மாணவர்களுக்கு தமிழில் கற்பிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். திருக்குறளை மேற்கோள் காட்டி அமித்ஷாவின் பேச்சுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. பெரிய மனிதர்கள் எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்றும் அவரது ஸ்டைலில் பதில். சார், மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில் வழங்க வேண்டும் சொல்லியிருக்கார் சார். யாருக்கும் தெரியுமா? சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் கையெழுத்து பெற்ற விவகாரத்தில் பாஜகவினர் கைது. தங்களையும் கைது செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான பாஜகவினர் காவல் நிலைய வளாகத்தில் வாக்குவாதம். எங்க பின்னாடி தான் சுத்தணும், நீங்க எங்க பின்னாடி தான் சுத்தணும். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றால் கடும் நடவடிக்கை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு கிடையாது என சிபிஎஸ்இ பள்ளி விழாவில் பங்கேற்ற பள்ளிக்கல்வி அமைச்சர் நுணைக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வியில் சம வாய்ப்பு கிடைக்க புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்குமாறு வேண்டுகோள். சென்னை ராயப்பேட்டையில் குல்லா அணிந்து விஜய் பங்கேற்ற இஃப்தார் நோன்பில் தமிழில் தொழுகை. மனிதநேயம், சகோதரத்துவத்தை போற்றுவோம் என இஸ்லாமியர்கள் மத்தியில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுக்கு வந்த விஜயை காண முண்டியடித்த கூட்டத்தால் பரபரப்பு. தடுப்புகளை தாண்டியும் கண்ணாடி கதவுகளை உடைத்துக் கொண்டும் உள்ளே நுழைந்ததால் கலேபரம். அழைப்புதலை கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு ரசிகர்கள் திரண்டதால் கட்டுப்படுத்த முடியாமல் பவுன்சர்கள் திணறல். தாவேகா நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்டோருக்கு பரிமாறப்பட்ட மட்டன் பிரியாணி. முண்டியடித்துக் கொண்டு பிரியாணி வாங்கியவர்கள் உணவை வீணாக்கிவிட்டு சென்றதால் குப்பை கூளமான அரங்கம். திருத்தணி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 4 பேர் பலியான சோகம். நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திருத்தணியில் அரசு பேருந்தும் லாரியும் மோதி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதி வழங்கி உத்தரவு. ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. 3 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவச பட்டா. சென்னை பாடி புதுநகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 120 வீடுகளுக்கு சீல்.
சொத்து வரி செலுத்தவில்லை என்பதால் வருவாய் அலுவலர்கள் அதிரடி நடவடிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8030 ரூபாய்க்கும் 1 சவரன் 64,240 ரூபாய்க்கும் விற்பனை. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் நாளை பல பரீட்சை. கோப்பையை வெல்ல இரு அணிகளும் தீவிர வலை பயிற்சி. சென்னை எழும்பூர் CMDA வளாகத்தில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக நீடித்த அமலாக்கத்துறை சோதனை. டாஸ்மாகிற்கு மதுபானம் சப்ளை செய்யும் தனியார் நிறுவன அலுவலகத்திலும் ரெய்டு. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி மதுபான ஆலையில் 2 நாட்களாக தொடர்ந்த அமலாக்கத்துறை சோதனை நுழைவு. புதுக்கோட்டை மதுபான ஆலையில் 30 மணி நேரத்திற்கு மேலாக ரெய்டு. நிர்வாகிகளிடம் கிடுக்குப்பிடி விசாரணை. படிக்கும் காலத்தில் தான் IAS, IPS ஆக விரும்பியதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. வேலப்பஞ்சாவடியில் நடந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் நுழைவலைகளை பகிர்ந்து நிகழ்ச்சி. நான் ஒரு IPS ஆகணும், ஒரு IAS ஆகணும்ன்றது என்னோட ட்ரீமா இருந்தது. ஆனா டாக்டர் ஆகணும்னு நான் நினைக்கல. முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடும் தொனியில் பேசிய KD ராஜேந்திர பாலாஜி. அதிமுகவில் தான் குறுநில மன்னன் தான் என்றும் ஆவேசம். ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூரில் மனைவியின் நுழைவிடத்தில் வீடு கட்டி வாழும் கணவன். அலங்கரிக்கப்பட்ட சமாதி, வீடு முழுக்க மனைவியின் புகைப்படம் என நெகிழ வைக்கும் காதல். சென்னை அபிராமபுரத்தில் மூதாட்டியை ஏமாற்றி 4.5 கோடி ரூபாயை சுருட்டிய வழக்கு. போலீஸ் என கூறி நூதன முறையில் மோசடி செய்த 15 கல்லூரி மாணவர்கள் கைது. கரூரில் கல் உடைக்கும் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளி பலியானது தொடர்பான வழக்கு. திமுக MLA பழனியாண்டியின் விடுதலையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆட்டோ மற்றும் வாடகை கார்களில் ஒட்டப்படும் காவல் உதவி QR குறியீட்டை நீக்கினால் ஓட்டுநர் மீது நடவடிக்கை. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை. கடலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயியை பேருந்துக்குள் தள்ளிவிட்ட கும்பலால் அதிர்ச்சி. தலை நசுங்கி விவசாயி உயிரிழப்பு. தலைமறைவானவர்களுக்கு போலீசார் வலை. திண்டுக்கல் மாவட்டம் பாரதிபுரம் பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் 7 மாணவர்கள் காயம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவர்களுக்கு சிகிச்சை. ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் கோலாகலமாக நடைபெற்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56ஆம் ஆண்டு விழா. தீவிரவாத தடுப்பு, வெடிகுண்டு செயலிழப்பு, தீ அணைப்பு உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக செய்து காட்டிய வீரர்கள்.
ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள CISF பயிற்சி மையத்திற்கு ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் என பெயர் சூட்டல். 56வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம் மற்றும் கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது ஆகிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தார். CBI விசாரணைக்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு. ஆளுநரின் செயலாளர் வரும் 17ஆம் தேதி ஆஜராகி விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு அருகே வயதான தாய் தந்தைக்கு உணவு கொடுக்க சென்ற பெரியப்பாவை அரிவாளால் வெட்டி சாய்த்த உறவினர். தடுக்க முயன்ற தாத்தாவையும் வெட்டிவிட்டு தப்பியோடிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. திருச்சி மாவட்டம் துறையூரில் போக்சோவில் கைதான இரட்டையர்களுக்கு மாவுக்கட்டு. தப்பியோட முயற்சித்த போது இருவரும் தவறி விழுந்ததில் காயில் காயம் ஏற்பட்டதாக காவல்துறை தகவல். மாசி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி தரிசனம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அங்காளம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து வழிபாடு. செண்டை மேளம் முழங்க, குதிரை நடனம், காளைகள் ஊர்வலம் என களை கட்டிய திருவிழா. நீலகிரியில் ஒரே பள்ளியில் 35 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியைக்கு விமரிசையாக நடந்த பணி நிறைவு விழா. கிரீடம் அணிவித்து செண்டை மேளம் முழங்க விழாவை சிறப்பித்த முன்னாள் மாணவர்கள். மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் உருவம் போல் நின்ற 2000 மாணவிகள். கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தால் மாணவிகளின் சாதனைக்கு அங்கீகாரம். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே ஊஞ்சல் கயிறு கழுத்தை இறுக்கியதில் 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. புளிய மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடிய போது நேர்ந்த சோகம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆட்டு வியாபாரியை காரில் கடத்தி 10 நாட்கள் சித்திரவதை செய்த 3 பேர் கைது. கடனை திருப்பி தராத ஆத்திரத்தில் வெறிச்செயல். நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தால் கூட அதிகபட்சம் 3 மாதம் 4 மாதம் உள்ளே இருப்போம். திருப்பும் நாங்கள் வெளியே வந்துட்டோம்னாக்கா உன் உயிருக்கு உத்தரவாதம் எந்த போலீஸார்களையும் கை கொடுக்க முடியாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையத்தின் முன்பு சாலையில் படுத்து ரகளை செய்த போதை ஆசாமி. போலீசாரை தகாத வார்த்தைகளால் பேசி அடாவடி செய்ததால் பரபரப்பு. அரக்கோணத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்த சர்ச்சையான போஸ்டருக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருள்மொழி விளக்கம்.
திருவாரூர் மாவட்டம் பழவனக்குடி கிராமத்தில் திடீரென வானிலிருந்து விழுந்த மர்ம பொருளால் கிராமத்தினர் அச்சம். வயலில் விழுந்த ரிசீவர் போன்ற மர்ம பொருளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் மாசி தெப்ப உற்சவம் கோலாகலம். வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தருளிய நம்பெருமான் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் தரிசனம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவம். 5ஆம் நாள் இரவு உற்சவத்தில் நாக வாகனத்தில் முப்பெரும் தேவியரோடு வீதி உலா வந்த காமாட்சி அம்மன். பெரம்பலூரில் உள்ள சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழிபாடு. தங்கத்தாலான காசு மாலையை அம்மனுக்கு அணிவித்து தியானம் மேற்கொண்டார். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. துரிதமாக செயல்பட்டு வெளியேறியதால் உயிர் தப்பிய விமானி. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிக்கும் பைசன் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. மிரட்டலான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்ட படக்குழு.